இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய செய்தியை கேட்கும்படி ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி ஒரு சில நிமிஷங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை, தாழ்மையை குறித்து பேசுகின்ற இந்த வார்த்தையில அடியே நம்மளோட கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கேட்கிற பிள்ளையும் பேசுகிற என்னையும் உங்கள் ரத்தத்தினால முடுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீங்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையில இருந்து இன்றைக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு நேரத்தை, தருணத்தை தந்திருக்கிறார். தாழ்மையை இருக்கிறதை குறித்து கர்த்தர் இந்த விஷயத்துல பேசுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தாழ்மையாய் இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். தாழ்மையா இருக்கிறதை குறித்து நாங்கள் வேத புஸ்தகத்திலே இருந்து நாங்கள் அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரத்தில் இருந்து நாங்கள் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். 11வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று அனனியா என்ற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர், ஒரு ஆண்டுடைய ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல 12வது வசனத்துல அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனிதனுக்கு தன்னிடத்தில் அவன் வரவும் தான் பார்வையடையும்படியும் தன் மேல் கையை வைக்கவும் தரிசனத்தை சவுலுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தரிசனத்தை காண்பித்து அவனை ஊழியத்துக்கு அழைக்கும்படி ஆண்டவர் பிரியப்படுகிறார். பிரியமான பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய காரியங்களை செய்வதற்கு ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை அவ்வப்போது அவர் சரியான நேரத்தில் பயன்படுத்துவார். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். ரெண்டு பக்கமும் பேசுகிற ஒரு தெய்வம், ரெண்டு பக்கமும் பேசுவார். நீ அங்கு போன்னு சொல்லுவார், மற்றவர்களுக்கு இன்னொரு விஷயத்துல சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ ஆண்டவர் பேசுவார். பாருங்க, இப்படி பேசும்போது அனனியா கர்த்தரை பார்த்து ஒரு பதில் சொல்லுகிறார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாப்புகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேனே என்றான். ஒரு பயம், சவுலை குறித்த ஒரு பயத்தினால ஆண்டவரிடத்துல அனனியா சொல்ற, அவனிடத்துல நான் போகிறதற்கு பயமா இருக்குது, இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இங்கேயும் 14வது வசனத்துல சொல்லுகிறார், இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. இங்கேயும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தத்தான் அவன் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அனனியா பேசும்போது ஆண்டவர் அனனியாவை பார்த்து சொன்னார் 15வது வசனத்துல, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். 16வது வசனத்துல சொல்லுகிறார், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இங்கே நாங்கள் என்ன காரியத்தை கவனிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்தான். அந்த மனிதன் கர்த்தருக்கு சித்தமான ஒரு ஊழியத்தை செய்து வந்தால் கர்த்தருடைய கரம் அந்த மனிதனோடு கூட இருக்கும், அந்த ஊழியக்காரனோடு கூட இருக்கும். அழைக்கும் வரைக்கும் அது சாதாரண ஒரு மனிதன் தான். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பை சரியாக செய்ய வேண்டும், உத்தமமாய் செய்ய வேண்டும், நீதி நியாயத்தோடு செய்ய வேண்டும், பயபக்தியோடு செய்ய வேண்டும், கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு வலது இடதுபுறம் சாயாதபடி செய்ய வேண்டும் என்று அந்த மனிதன் நினைப்பானாய் இருந்தால் அந்த மனிதன் மேல கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் இருக்கும். பாருங்க,
பவுலுக்கு தெரியும், நான் தேவனுடைய நாமத்துக்காய் பாடுபட வேண்டியது அவசியம் என்று பவுல் அறிந்திருந்தார். இந்த பவுல் என்று சொல்லப்படுகிறவர் முன்பு சவுலாய் இருந்தார். எப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் அந்த மனிதன் மேல வந்ததோ அன்றிலிருந்து ஒரு ஊழியக்காரனாய் பவுலாய் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். ஆண்டவரே சொல்கிறார், அவன் என்னுடைய நாமத்துக்காய் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நீ போ என்று அனனியாவுக்கு சொன்னார். பவுலும் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்கிறார், இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுக்களும் உபத்திரவங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், கட்டுக்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், மாறி மாறி பழிச்சொற்கள் வந்தாலும் கர்த்தருடைய கரம் அந்த மனிதனோடு இருக்குமே ஆனால் அவனை கர்த்தர் தன்னுடைய காரியங்களுக்கு அவனை பயன்படுத்துவார். இதுதான் உண்மை பிரியமானவர்களே. இங்கே நாங்கள் எப்பொழுது இந்த பவுலினுடைய காரியத்திலிருந்து எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்றால், பவுல் தாழ்மையாய் இருந்த ஒரு மனிதன். எத்தனையோ இடத்துல பவுல் தன்னை தாழ்த்தினார். இதற்கு முன்பு சவுலாய் இருந்த அந்த பவுல் என்கிற மனிதன் சவுலாய் இருக்கும்போது கிறிஸ்தவர்களை அடித்து துன்பப்படுத்தி காயப்படுத்தி அராஜகமான காரியங்களை நான் என்ற அகங்காரம் உள்ள ஒரு மனிதனாய் சவுல் வாழ்ந்து வந்தார். ஆனால் எப்போ பவுலாய் மாறினாரோ அதுக்கு பிறகு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாய் பொறுமையோடு அந்த ஓட்டத்தை ஓடினார், கீழ்ப்படிதலோடு இருந்தார், அமைதலோடு தேவனுக்காய் காத்திருந்தார். கர்த்தர் தாழ்மையை பார்த்து பவுலை ஆசீர்வதித்தார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் புத்தகத்திலே 20வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, பவுல் சொல்கிறார், ஆகிலும் இப்படிப்பட்ட கட்டுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எது வந்தாலும் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று ஆணித்தரமாய் இந்த பவுல் அடிகளார் சொல்லுகிறார். உங்களுக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிற நான் கர்த்தரால் பிடிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு துன்மார்க்கமான ஒரு ஜீவித்த ஒரு மனிதன். எனக்கு யாரும் சுவிசேஷம் சொல்லவில்லை. நான் சுவிசேஷம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததும் இல்லை. நான் ஆயுதங்களோடு பழகி வந்தபடியினால எனக்கு சுவிசேஷம் யாரும் சொல்கிறதுக்கு கர்த்தரே அதை அனுமதிக்காமல் இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஒரு சபைக்குள்ளே துப்பாக்கியோடு ஒரு சபைக்குள்ளே நான் போனேன். எல்லாம் சுட்டு சாக்காட்ட வேண்டும், இது எல்லாம் போய் நம்முடைய மதத்தில் உள்ள மனிதர்கள் அவர்கள் மதம் மாற்றுகிறார்கள், பணத்தை கொடுத்து திசை திருப்புகிறார்கள் என்ற ஒரு வெறி வைராக்கியத்தோடு, இதே போல இந்த சவுல் போனது போல கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு சபைக்குள்ளே நான் நுழைந்தேன். எனக்கு சபைக்குள்ளே போனது மாத்திரம் தான் தெரியும். அந்த பெரிய மெயின் கேட்டுக்குள்ள உள்ளுக்கு நுழைந்தது மாத்திரம் தான் தெரியும். அதுக்கு பிறகு அங்கே செபித்துக் கொண்டிருந்த வேளையில தேவனுடைய வல்லமை என் மேல இறங்கினதனால் நான் தூக்கி எறியப்பட்டேன். தூக்கி எறியப்பட்ட உடனேயே எனக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை என்னை விட்டு வெளியே போனது. அது பிசாசுனுடைய வல்லமை. அவன்தான் அடிக்கிறதற்கும் கொல்லுகிறதற்கும் எல்லா காரியங்களும் அசுத்தமான காரியங்களை செய்கிறதற்கும் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் வாசமாயிருந்து அந்த மனிதனை கெடுத்து கொண்டிருப்பான். அந்த வல்லமை தேவனுடைய வல்லமைக்கு முன்பாய் விலகி ஓடி போனது. அது ஓடிப்போனது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில இருந்த சரீரத்தில் இருந்த பயங்கரமான அல்சர் வியாதியை அந்த நிமிஷம் என்னை விட்டு வெளியே போனது. பரிபூர்ணமான ஒரு சுகம் அடைந்தேன். பிரியமான பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக நான் பொய்யை சொல்லவில்லை. என் தேவன் எனக்கு செய்ததை நான் சொல்லுகிறேன். என் ஆண்டவர் என்னை எப்படி பிடிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே போல சபைக்குள்ளே வர வைத்து என்னை பிடித்துக் கொண்டார். அதனால்தான் நான் ஆண்டவருக்கு முன்பாக வைராக்கியமாய் நின்று உங்களுக்கு பேசுகிறேன். பிரியமானவர்களே, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை
100% உண்மையானவர்கள் பிரியமானவர்களே. மரித்த தெய்வம் மனிதர்களால் சித்திரவதைப்படுத்தப்பட்டு எங்களுடைய பாவங்கள், ரோகங்கள், வேதனைகளுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்தார். எங்களுடைய பாவங்களை தன்மேல சுமந்து கொண்டு தன்னை அர்ப்பணித்து கொலை செய்ய ஒப்பு கொடுத்தார். அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனாலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த தெய்வம். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது பரலோகத்துக்கு 2 கரங்களை விரித்துவராய் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். என்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பிரியமான பிள்ளைகளே. இந்த பவுலை போல என்னை அழைத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையை பேச வைக்கிறார். அங்கே சொல்லப்படுகிறது, பவுலை நாங்கள் அப்போஸ்தலர் புத்தகம் 27வது அதிகாரத்துக்கு வரும்போது இந்த பவுல் அடிகளார் கப்பல் யாத்திரையிலே பட்ட பாடுகள் சொல்லில் அடங்காதவைகள். என்றைக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை கர்த்தரை அறிந்திருந்த பிள்ளைகளாயிருந்தால் பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள் உங்களை மாறி மாறி வந்து வேதனைப்படுத்துகிற காரியங்களை நினைத்து கலங்காதருங்கள், கலங்காதருங்கள். அவர் ஒருவரையும் கைவிடாத ஒரு தெய்வம், நேசிக்கிற ஒரு தெய்வம், ஒரு தாய் போல தன்னை கட்டி அணைத்து முத்தமிடுகிற ஒரு தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் இயேசு கிறிஸ்து. இந்த பவுல் இத்தனை பாடுகளை, கப்பல் யாத்திரையில சொல்ல முடியாத பாடுகளை அனுபவித்த அந்த பவுலை எப்படி கர்த்தர் பயன்படுத்தினார் பிரியமானவர்களே? எப்படி தனக்காக அவர் எடுத்து பயன்படுத்தினார் என்று தெரியுமா? காரணம், எல்லா பாடுகளையும் சரீரத்தில் சுமந்து கொண்டு கர்த்தருக்காக ஓடினார். என்றைக்கும் எங்களை பார்த்து கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? எப்படி கர்த்தருக்காக நிற்கிறோம், எப்படி கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிக்கிறோம், கர்த்தருக்காக எதை செய்வதற்காக ஆயத்தப்படுகிறோம் என்ற இருதயத்தில் அந்த பாரம், அந்த ஏக்கம், அந்த 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 சரீரத்தில் எங்களை அதை குறித்த எங்களுடைய தாகங்கள் வருகிறதா? இருதயத்தில் அந்த ஏக்கம் வருகிறதா? கர்த்தருக்காக நான் இதை செய்யணும், தேவனுக்காக நான் பாடுபடணும், தேவனுக்காக நான் ஓடணும். அந்த எண்ணம் எங்களுடைய சரீரத்துல, எங்களுடைய உள்ளத்துல, எங்களுடைய இருதயத்துல அந்த 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 தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. பாருங்க, ஒரு உத்தமமான தேவ மனிதனுக்கு கர்த்தர் தரும் கிருபைகளில் ஒன்று என்ன தெரியுமா? ஆவிகளை பகுத்தறிவது. தேவனுடைய வல்லமையோடு பவுல் செயல்பட்டார். ஆவிகளை பகுத்தறியும்படி வல்லமையாய் தேவன் சவுலை பயன்படுத்தினார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, அவர்கள் பாப்போர் பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாய வித்தைக்காரன், பரியேசு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். ஒரு கள்ள தீர்க்கதரிசியான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகம் உள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். 8வது வசனம் சொல்கிறது, மாய வித்தைக்காரன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். இப்படித்தான் பிரியமானவர்களே, ஒரு மனிதனை நாங்கள் ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு ஏதோ ஒரு காரியத்தில் பிரயாசப்பட்டு செய்யும் போது பிசாசுடைய மனிதர்கள் வந்து அவர்கள் எங்களோடு எதிர்த்து நின்று அந்த மனிதன் ரட்சிப்புக்குள்ள வராதபடி தடை பண்ணுவதற்காக பல காரியங்களை செய்வார்கள். ஆனாலும் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக சாத்தான் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக பிசாசு நடுங்குவான். தேவனுடைய மனிதனுக்கு முன்பாக சாத்தான் நடுங்கக்கூடியவன். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் செப்பனிடும் பிரியமானவர்களே. பாருங்கள், 13வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. பிரியமான பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்வீர்களாய் இருந்தால், அல்லது கர்த்தரை நீங்கள் அறிந்த ஒரு பிள்ளையாய் இருந்தால், பரிசுத்த ஆவியினால் நிறைகிற அந்த அனுபவம் உங்களுக்கு வர வேண்டும். செபித்து 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 பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து
நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு வாஞ்சிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத காலம், கொடுமையான காலம். இந்த நாட்களில் சாத்தான் தன்னுடைய கிரியைகளை வெளியே கொண்டு வருவதற்கு பல விதங்களில் முயற்சி பண்ணுகிறான். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. பாருங்கள், பவுல் அவனை பார்த்து என்ன சொன்னார் என்றால், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ. கடிந்து கொண்டான். அது சொன்னது மாத்திரமல்ல, தேவனுடைய மனுஷனாகிய பவுலுக்கு கர்த்தர் வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்திருந்தபடியினால அதே இடத்துல பவுல் ஒரு வார்த்தையை சொல்கிறார், இதோ எப்பொழுதே கர்த்தருடைய கை உன் மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றார். ஒரு வார்த்தை மாத்திரம்தான் பவுல் சொன்னார். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. பிரியமானவர்களே, அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். நீங்களும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய் இருந்தால், நீங்களும் கர்த்தரை அறிந்த ஒரு பிள்ளைகளாய் இருந்தால், தேவனுடைய நாமத்தை சரியாக பிடித்துக் கொண்ட ஒரு மனிதனாய் நின்று தேவனுக்கு முன்பாக வார்த்தைகளை பேசுங்கள். தேவனை முன்வைத்து வார்த்தைகளை பேசுங்கள். தாழ்மையாய் தரித்துக் கொண்டு வார்த்தையை பேசுங்கள். எங்களிடத்தில் எதுவும் இல்லை பிரியமானவர்களே. சாதாரண ஒரு தள்ளப்பட்ட குப்பையாக எண்ணப்பட்ட ஒரு மனிதர்கள் நாங்கள். அவருடைய கைகளில் இருக்கிற குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண் நாங்கள். அவர் பயன்படுத்த விரும்புகிற ஒரு பாத்திரம் நாங்கள். அவருக்கு தேவையான நேரத்தில் எங்களை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்துவார். அவ்வளவுதான் பிரியமானவர்களே. அவருடைய வேலை முடிந்தால் நாங்கள் சாதாரணமான ஒரு மனிதனாய் மாறிவிட வேண்டும். மற்றவர்களை போல ஒரு மனிதனாய் மாற வேண்டும். அந்த நேரத்தில் கர்த்தர் எங்களை பயன்படுத்துவார். ஒரு மனிதனை ரட்சிப்பதற்காக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக எங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். பிரியமான பிள்ளைகளே, தாழ்மை எங்களுக்கு மிக மிக அவசியம். இதை செய்து ஆண்டவர் இந்த சவுலை கர்த்தர் அந்த இடத்துல பயன்படுத்தினார். என்ன நடந்தது என்று தொடர்ந்து வாசித்து பார்க்கும் போது பாருங்கள், ஒரு சுவிசேஷம் அந்த இடத்திலே சவுல் செய்ததை, பவுல் செய்த காரியத்தினால ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதைத்தான் கர்த்தர் எங்களை கொண்டும் உங்களை கொண்டும் செய்வார். பாருங்கள், 12வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு, இந்த அதிபதி ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் பவுல் முன்னதாக அந்த அதிபதிக்கு சுவிசேஷம் சொல்ல முற்படுகையில், அந்த பிசாசான மனிதன் அந்த அதிபதி ரட்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக பவுலோடு எதிர்த்து நின்றார். ஆனால் பவுல் உடனடியாக தேவ ஆவியினால நிறைந்து அந்த பிசாசை விரட்டின போது அந்த அதிபதி என்ன செய்கிறார் பாருங்க, சம்பவித்ததை கண்டான். அவனுக்கு கண் குருடாகி கைலாகு கொடுக்கிறவர்களை அவன் தேடின போது சம்பவித்ததை கண்டவுடனே கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். ஆச்சரியப்பட வேண்டும். தேவன் ஆச்சரியமானவர், அவர் அதிசயமானவர். தேவனுடைய மனுஷர்களை வைத்து அதிசயமான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்கிறவர். எப்ப செய்வார் தெரியுமா? ஒரு தேவனுடைய மனுஷன் தாழ்மையாய் இருக்கும் போது. ஒரு தேவனுடைய மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல தாழ்மையின் இருதயம் வர வேண்டும். அப்போதுதான் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தொடர்ந்து வாசிக்கும் போது சபை நாங்கள் அந்த கர்த்தருடைய வல்லமை சுவிசேஷமாய் மாறிட்டு பார்க்கிறோமே. அந்த மனிதன், அந்த அதிபதி இயேசுவின் அன்பை ருசி பார்த்து ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டான். நாங்கள் சபைக்கு போகிற ஒரு பிள்ளைகளாய் இருந்தால், சபைக்கு போகிறோமா? என்ன நோக்கத்தோடு சபைக்கு போகிறோம்? எந்த எண்ணத்தோடு சபைக்கு போகிறோம்? எப்படிப்பட்ட சுபாவத்தோடு சபைக்கு போகிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. சும்மா எல்லாரும் சபைக்கு போகிறார்கள் என்று நாம சபைக்கு போகக்கூடாது. இயேசு யாரு? அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? அவரிடத்தில் நாங்கள் எதை பெற்றுக்கொள்ளலாம்? ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு பயபக்தி, அந்த காரியங்களோடு சபைக்கு போக வேண்டும். சபைக்குள்ளே நுழைந்த உடனே ஒரு தெய்வத்தை குறித்த ஒரு பயம் இருக்க வேண்டும். வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பிரசங்கி புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்,
எது நடை? பிரியமானவர்களே, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ளா. நடை என்றால் என்ன? நாம நடந்து போற விதமா? இல்லை, எங்களுடைய சுபாவம். ஓய்வு நாளுக்கு முற்பட்ட நாள், முதல் நாள் ஆயத்த நாள். யூதர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரவேல் தேசத்தில் யூதர்கள் ஆயத்தப்படுவார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாளை சந்திக்கிறதுக்கு முதல் நாள் தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். சரீரத்தை ஒடுக்கி தேவ சமூகத்தை காத்திருப்பார்கள். ஆயத்த நாள், ஓய்வு நாள், கர்த்தருடைய ஆயத்த நாள். நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். என்னுடைய சுபாவம் முழுவதும் அந்த நாளுக்காய் ஆயத்தப்பட வேண்டும். என்னுடைய சரீரம் அந்த நாளுக்காய் ஆயத்தப்பட வேண்டும். என் பேச்சு எப்படி, என் கண் பார்வை எப்படி, என்னுடைய கால் எங்கு போகிறது, என்னுடைய கை எதை செய்கிறது, எல்லாம் ஆயத்தப்படுகிற ஒரு நாள். தேவாலயத்துக்கு போகும்போது நடையை நீ காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது இன்னதென்று தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். இன்றைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சபைக்கு போகிற ஒரு சில பிள்ளைகள் அறியாமையினால் நடந்து கொள்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் யார் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. அவர் எப்படிப்பட்ட மகத்துவமான தேவன், மகிமை பொருந்தினவர் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. அதனாலதான் சபைக்கு ஏனோ தானோ என்று போய் எரிச்சலும் போட்டிகளும் பொறாமைகளும் புத்தீனமான பேச்சுக்களும் வம்பும் தகாத வார்த்தைகளையும் சபைகளை துணிகரமாய் பேசுகிறார்கள். இதை கர்த்தர் வெறுக்கிறார். பிரியமானவர்களே, தாழ்மையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், கீழ்ப்படிதலோடு இருக்கணும், அமைதியோடு உட்கார்ந்து இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் நடுக்கமும் ஒரு சபைக்கு போகிற பிள்ளைக்கு இருக்கணும். பிரியமானவர்களே, அதுக்கு பிறகு 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பிரசங்கி 5:2 சொல்கிறது, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால பேசாத. ரோமர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ ஆனாலும் சரி, நீ போக்கு சொல்ல இடமில்லை. மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிற தீர்ப்பின்படி நீ தீர்க்கப்படுவாய். அந்த பயம் எங்களுக்குள்ள இருக்கிறதா? அந்த பயம் எங்களுக்குள்ள வருகிறதா? நாங்கள் அந்த பயத்தோடு நாங்கள் இன்றைக்கு சபைக்கு போகிறோமா? மற்றவனை குறித்து நாங்கள் தீர்க்கிற தீர்ப்பின்படி எங்கள் வாழ்க்கை தீர்க்கப்படும் என்ற பயம் எங்களுக்கு இருக்கிறதா? ஏன் பிரியமானவர்களே நாங்கள் அந்த காரியத்தில் தவறி போகிறோம்? மனம் பதறி எங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் நீ பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை ஆழமாய் நாங்கள் கற்றுக்கொள்வோம். என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு நிமிஷத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை பரலோகம் சந்திக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற தூப கலசத்திலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நிமிஷத்திலே அங்கே போகிறது. மின்னலை விட வேகமானது ஜெபம். பிரியமானவர்களே, அப்போ நாங்கள் ஜெபிக்கிறது மாத்திரம்தான் போகுமா? இல்லை, நாங்கள் மற்றவர்களை குறித்து தீர்க்கிற தீர்ப்புகள், மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே தான் அங்கே போகும். அது நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். பிரியமானவர்களே, ஏன் எங்களால் ஜெபிக்க முடிவதில்லை? ஏன் ஆண்டவரிடத்தில் நாங்கள் நின்று மன்றாடுவதில்லை? ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, பவுல் அடிகளார், ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து, வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஒரு ஜெப வாழ்க்கை எங்களுக்கு அனுதினமும் இருக்க வேண்டும். அது ஜெப வாழ்க்கை அனுதினமும் இருக்கிறதுக்கு விட முக்கியமானது ஒரே இடத்துல ஜெபிக்க பழக வேண்டும். நாங்கள் ஒரே இடத்துல இருந்து ஜெபித்து வந்தால் அந்த இடத்தில் ஒரு பிரசன்னம் இருக்கும். நாங்கள் அந்த இடத்துக்கு போகும் போதே அந்த தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். அடுத்த வசனம் சொல்கிறது, 16வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில்
தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற மனிதர்களுக்கு, செபிக்கிற ஒரு மனிதர்களுக்கு இன்னொரு மனிதனால பிசாசு விழுக்கிறதற்காக பல முயற்சிகளை செய்வான். அந்த செபத்தை தடுக்கிறதுக்கு பல விதத்துல மனிதர்கள் மூலமா எங்களுக்கு தடை வரும். அதைத்தான் நான் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், நாங்கள் செபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் இப்போ நாம் என்ன செய்ய போறோம்? செபிக்க விரும்புகிறோம். அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்பதாக என்ன நடக்குது? குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். ஜெபங்களுக்கு பல தடை வரும். பிரியமான பிள்ளைகளே, நாம ஜெபிக்க போவதற்கு முன்னதாக என்ன சொல்லும்? எங்களோட இருதயம் சொல்லும், நீ அதை செய்துட்டு ஜெபம் பண்ணு, நீ இதை செய்துட்டு ஜெபம் பண்ணு, சரி அந்த வேலையை முடிச்சிட்டு ஜெபம் பண்ணு. அல்லது ஒரு மனிதர்கள் திடீரென்று வருவார்கள், அவர்கள் ஜெபத்துக்கு தடையாய் விடுவார்கள். இப்படி பல ஆயிரக்கணக்கான சாட்டு போக்குகள் எங்கள் ஜெபத்துக்கு இடையாக வரும். ஆனால் ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஜெபத்தை மாத்திரம்தான் செய்வான், எதையும் பார்க்க மாட்டான். அவன் ஜெபம் பண்ணுகிறதுல கவனத்தை செலுத்தி ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து விடுவான். தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். என்ன சொல்கிறாள் பாருங்க. அவள், இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். யார் சொல்லுகிறது? பிசாசு பிடித்தவர் மனுஷி சொல்லுகிறாள். இன்றைக்கும் பிரியமான பிள்ளைகளை, ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாழ்மையை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஒரு பிரசங்கியா இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல பாடகரா இருக்கலாம், அல்லது தேவனுக்காக பல காரியங்களை சாதிக்கிறவர்களாக, பிசாசு விரட்டுகிறவர்களாக, அல்லது நோய்களை குணமாக்குறவர்களாக, எப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் கூட நீங்க இருக்கலாம். ஆனால் எங்களை கர்த்தர் அந்த வேலைக்கு, அந்த நேரத்துல, அந்த இடத்துல பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா கனமும் துதியும் புகழும் அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான். அந்த துதியை, கனத்தை, மகிமையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்கும் என்பதில் இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்கள், அப்படி சொல்லி இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். இப்படி அநேக நாள் அந்த பெண் அந்த பவுலை பின்தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தாள். அந்த பவுலுக்குள்ள ஒரு பெருமையை உண்டு பண்ணுகிறதற்கு இந்த பெண் செய்தாள். நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்து வரும் போது உங்களை மேலே தூக்கி, அப்பா அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, நீங்க செய்யும் போது எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார்களா? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. பிசாசு உன்னை வீழ்த்துவதற்காக சொல்கிற ஒரு காரியம். கவனமாய் நடந்து கொள்ளுங்க, தாழ்மையாய் இருங்க. எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, எல்லா கனமும் அவருக்கு என்று சொல்லி பழகுங்க. பாருங்க, அப்படி சொல்லும் போது பவுல் சினம் கொண்டார். அந்த ஆவியை பவுல் பகுத்தறிந்தார். ஏனென்றால் அநேக நாள் அந்த பெண் இதே வார்த்தையை சொல்லி வந்த போது அந்த ஆவியை பவுல் பகுத்தறிந்து சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு நான் கட்டளை இருக்கிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அந்த ஆவி புறப்பட்டு போயிட்டு. பிரியமானவர்களே, இந்த ஆவிகளை நாங்கள் பகுத்தறிந்து இனம் கண்டு கொள்ள முடியாவிட்டால் அவர்கள் சொல்லுகிறது எங்கள் நன்மைக்குத்தான் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு பெருமையான எண்ணத்தை கொண்டு வந்துவிடும். அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியம் செய்து விட்டால், ஒரு கர்த்தருக்கு ஒரு காரியம் செய்து விட்டால், முடிந்தவுடனே எங்களுடைய பழைய நிலைக்கு நாங்கள் வந்துவிட வேண்டும். இதுதான் புத்தியுள்ள ஒரு ஆராதனை. இதுதான் நாங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை. தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனுக்காக ராஜ்யங்களை கட்டுகிறதற்கு எங்களை கர்த்தர் பாத்திரமாக வைத்திருக்கிற ஒரு மனிதன் என்று நாங்கள் அறிந்து கொண்டால், அவருடைய நேரத்தில், அவருடைய சித்தப்படி, அவருடைய விருப்பப்படி எங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அது பயங்கரமான பெரிய காரியங்களாக இருந்தாலும் அது எல்லா கனமும் புகழும் மகிமையும் அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான். அதை மாத்திரம் நாங்கள் கற்றுக்கொள்ளணும். தாழ்மையாயிருக்கணும், தாழ்மையாயிருக்கணும், தாழ்மையாயிருக்கணும். பாருங்க, பாடுகளுக்கு உட்பட்ட பவுலை கர்த்தர் பயன்படுத்தின விதத்தை குறித்து பார்ப்போம்.
அப்போஸ்தலர் புத்தகத்திலே 14வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தான். எப்படி? பவுல் பேசுகிறதை கவனமாய் கேட்டுக் கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, நல்ல கவனமாய் கேளுங்க, அவனை பவுல் உற்று பார்த்து, எவன் அவன்? கால்கள் வழங்காதவன், பிறவியிலே இருந்து நடக்காத ஒரு மனிதன். எந்த ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே நுழைகிறதோ அங்கே அற்புதம் நடக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ வசனத்தை கவனித்து கேட்டு கண் வெட்டாமல் தேவ சமூகத்திலே நின்று தன் இருதயத்தை தேவன் பக்கமாய் திருப்பி ஒரு பயத்தோடு வசனத்தை கேட்கிறானோ அங்கே அற்புதம் உள்ளே நுழைகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய அற்புதம் அங்கே உள்ளே வருகிறது. இதுதான் நாங்கள் செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை. பாருங்கள், அவனுக்குள்ள அவனை உற்று பார்த்து இவனுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டென்று பவுல் கண்டு என்ன நடந்தது? அவனுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற ஒரு விசுவாசம் இருக்கின்ற பவுல் கண்டுபிடித்தார். அங்கே பார்த்தோம், ஒரு ஆவிகளை பகுத்தறிகிறார் பவுல். இங்கே பார்க்கிறோம், இவனுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிறது. இனம் கண்டு கொள்ள வேண்டும், இனம் கண்டு கொள்ள வேண்டும். அப்படி கண்டு உடனே என்ன நடந்தது தெரியுமா? பவுலுக்கு தெரிகிறது, இவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை உள்ளே போய் இருக்கிறது. என்ன சொன்னார் தெரியுமா பவுல்? என்ன சொன்னார் தெரியுமா பவுல்? நீ எழுந்து காலொன்று நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னார். நீ எழுந்து காலொன்று நில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்று உரத்த சத்தமாய் சொன்ன போது அவன் குதித்தெழுந்து நடந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தை உள்ளத்துக்குள்ள போக வேண்டும், இருதயத்துக்குள்ள போக வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற எல்லாம் தூக்கி போடுங்க. பிரியமானவர்களே, எதை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி, செபிக்கிறதுக்கு போக விட முடியாதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் முறியடித்து கர்த்தரோடு நெருங்கி வாழுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த அற்புதம் நடந்த உடனே, இதைத்தான் கவனமாய் கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட அற்புதம் நடந்த உடனே பவுலை தெய்வமாக மாற்ற மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள். இப்படித்தான் இன்றைக்கு சில ஊழியக்காரர்களை மனிதர்கள் தெய்வமாய் மாற்றி விடுகிறார்கள். அவர்கள் மேலே இருந்து விழுந்தவர்களை போல மனிதர்கள் மாற்றி விடுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பெரிய பிரபல்யமாய் இருந்த பல ஊழியக்காரர்கள் அட்ரஸே இல்லை. அவர்கள் எங்க இருக்கிறான்னு தெரியவே இல்லை. ஒரு சிலர் பைத்தியக்காரராய் தெரிகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? பெருமை, பெருமை. நான் என்ற அகங்காரம் வந்து விட்டது. நான் தான் இதை செய்கிறேன் என்ற எண்ணம் வந்தது. இது யாரால வந்தது? மனுஷங்களால வந்தது. மற்ற மனுஷர்கள், பிசாசு பிடித்த மனிதர்கள் அந்த மனிதனை ஏதோ ஒரு காரியத்தை செய்த அந்த பெருமையை புதைத்ததனால அந்த பிரபல்யமான நல்ல கர்த்தரால பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் விழுந்து போனார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஊழியக்கார பிள்ளைகளா இருக்கலாம், விசுவாச குடும்பங்களா இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம். நீங்க ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. எல்லா இடத்திலும் தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்களே, தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. என்ன நடந்தது தெரியுமா? பவுலை தெய்வமாக மாற்ற முயற்சி செய்த அந்த மனிதர்கள், அவர்கள் என்ன செய்த தெரியுமா? தாழ்மையை தரித்துக் கொண்டார் பவுல். அதனால பவுல் தப்பினார். பவுல் நல்ல தாழ்மை உள்ள ஒரு ஊழியக்காரன், அதனால பவுல் தப்பினார். அங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 11வது வசனத்துல பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, ஓ, இவ தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்காவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவரானபடியால் அவரை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்பே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் எண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தார்.
கவனம் எடுத்து இந்த வார்த்தையை கவனிங்க. ரொம்ப கவனமாய் பாருங்க. புகழ்ந்து 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 மாடுகளையே பலியிடுகிற அளவுக்கு அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் என்றால் எங்களோட வாழ்க்கை பயங்கரமான டேஞ்சரான சூழ்நிலைக்கு போய்விடும். பிரியமானவர்களே, ஆரம்பத்திலேயே நீங்கள் அதை கடிந்து கொள்ள வேண்டும். யார் உங்களை புகழ்ந்தாலும் கர்த்தருக்கு மகிமை, அதை சொல்லிவிட வேண்டும். எல்லா புகழும் ராஜாவுக்கு மாத்திரம்தான். நான் அவருடைய வேலைக்காரன், நான் அவருடைய அடிமை, நான் அவர் என்ன சொல்கிறார் அதை செய்கிறதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று உங்களை தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், அப்படி செய்த போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்போஸ்தலராகிய பவுலும் பர்னபாவும் அதை கேட்ட போது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஊழியக்காரர் இதை கேட்டவுடனே வஸ்திரங்களை கிழிக்க வேண்டும். கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பார்வுள்ள மனுஷர்கள் தானே. இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அவர்களுக்கு முன்பாக அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். நாங்கள் சாதாரண ஒரு மனிதர்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நீங்கள் பிசாசினுடைய தந்திரங்களுக்குள் அகப்பட்டு சிக்கி இப்படி செய்கிறீர்கள். நாங்கள் சாதாரண மனிதர்கள், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களால் எதுவும் செய்ய முடியாது. தேவனுடைய வல்லமையினால இவைகளை செய்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபையினால இவைகளை செய்கிறோம். அந்த வார்த்தை எங்களால் சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, அந்த வார்த்தை எங்களால் சொல்ல முடியுமா? வஸ்திரங்களை கிழித்து ஓடினார்கள். தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் ஒரு பயம், ஒரு நடுக்கம். அவர் எரிச்சல் உள்ள தேவன் தெரியுமா? பிரியமானவர்களே, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மனிதன் எடுத்துக்கொண்டால் அவர் எரிச்சல் அடைவார். அது பயங்கரமாக இருக்கும். இப்படித்தான் நேபுகாத்நேச்சர் என்ற ஒரு மனிதன், நான் கட்டினேன் இது என்னுடையது என்று சொன்ன போது அவன் ஒரு நிமிஷத்தில் மாட்டை போல மாறி புல்லை தின்றான். பெரியமானவர்களே, உசியா என்ற மனிதன் கூட துணிகரமாய் தேவாலயத்துக்குள்ள போய் அவன் தூபம் கட்டும்படி தூபகலசத்தை எடுத்த போது அந்த இடத்திலே அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது. துணிகரம், பெருமை கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பான காரியம் துணிகரமும் பெருமையும் எங்களுடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் நாங்கள் விழுந்து போய் விடுவோம். விழுந்தால் கூட பரவாயில்லை, எங்களுடைய வாழ்க்கை படுக்கையிலே போக வேண்டிய ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். கர்த்தருடைய கோபம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிடும். அதனால தாழ்மையை தரித்துக் கொள்ளுவோம், தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மையாய் இருக்கிறதை குறித்து நாங்கள் பார்த்தோம். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம், தாழ்மை உள்ளவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை மிகவும் துல்லியமாக கவனம் எடுத்து அதில் செயல்பட வேண்டும். வார்த்தையை விட்டு வலது இடதுபுறம் சாயக்கூடாது. பிரியமானவர்களே, வார்த்தை என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவனுக்கு முன்பதாக உகந்ததாய் இருக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் எங்களை தேடி வர வேண்டுமானால் நாங்கள் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தருக்கு முன்பாக, எந்த மனுஷருக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பதாக உகந்ததாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அடுத்த காரியம், அவர் சொல்லாத ஒரு காரியத்தை நாங்கள் செயல்பட முயற்சி செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்லாத ஒரு காரியம், கர்த்தர் விரும்பாத ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய முயற்சி செய்யக்கூடாது. அடுத்தது, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக. கடைசியாக ஒரு வார்த்தை, அவருடைய இருதயத்தை விசனப்படுத்தாதீர்கள். எபேசியர் 4:30 சொல்கிறது, நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவன் பலனடைந்து யூதாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் எல்லா இடங்களிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி இருக்க, அவரை விசனப்படுத்தாதபடி இருக்க, அவரை காயப்படுத்தாதபடி இருக்க, அவருடைய சித்தத்துக்கு மாறாதபடி இருக்க, தாழ்மை என்கிற
அந்த திறவுகோலை எடுத்து பயத்தோடு நடுக்கத்தோடும் அவன் அந்த அறைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். தாழ்மை உள்ள மனிதருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தேடி வரும். பிரியமானவர்களே, அமைதலாய் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை நியாயம் தீர்க்காதபடி ஜீவிக்க வேண்டும். பெருமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாங்கள் ஒரு காலமும் சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு சில பிள்ளைகளை நாங்கள் பார்க்கும் போது எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு சிலர் பேசுவார்கள். அப்படி நாங்கள் சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் ஒரு சிலருடைய வார்த்தைகளை கேட்கும் போது நான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். நான் டேஞ்சர். பிரியமானவர்களே, இப்படி வார்த்தைகள் சரியான வெரி டேஞ்சர். இந்த வார்த்தைகளுக்கு பின்பாக சாத்தான் நிற்கிறான். சண்டித்தனங்களும் பெருமையான பேச்சும் வாயில பேசுகிற துணிகரமான வார்த்தைகளுக்கும் பின்னால பிசாசு நிற்கிறான். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறோம். நாங்கள் அவர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்வோம். அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க விரும்புகிறோம் என்று எந்த மனிதன் சொல்லுகிறான், அந்த மனிதனை கர்த்தர் நேசித்து நடத்துவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்க. தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.